வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் ஒரு 6 இடங்கள் வந்து தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தெரியும், இந்த கொங்கு மண்டலம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு வேளை வெளியே இருந்திருந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோவை, ஈரோடு, இந்த பக்கத்தில் திருப்பூர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தெரியும், அங்கே வந்து ஒரு பொறுப்பு இப்போ அமைச்சர் முத்துசாமி அவருக்குமே எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல தோத்துட்டீங்கன்னா உங்கள் அமைச்சரை பார்த்தீங்கன்னா நான் பிடுங்கிடுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, யாருமே பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறதில்ல. செந்தில் பாலாஜி இருந்தால் நம்பி கொங்கு மண்டலத்திலே கொடுக்கலாம், கொங்கு மண்டலத்தில் எப்படியா ஜெயிக்க வச்சுருவாரு. ஆனால் இப்போ நடக்குமா இல்லையன்ற மாதிரி வந்து சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சரோட மருமகன் சபரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வச்சு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. மிக மோசமான நிலையில் ஒரு 6 இடங்கள் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம். ஸோ அங்கே வந்து அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் தாண்டி பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா தேனியில் பேசும்போது கூட ஓபிஎஸ் வந்து விரைவிலே வந்து கட்சியை வந்து கைப்பற்றுவாங்க. சசிகலாம் கொஞ்சம் நேரம் அப்படி பேட்டியில் அவர் தான் சொல்லியிருந்தாங்க, விரைவிலே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் கட்சி எங்ககிட்ட வருன்ற மாதிரி எல்லாருமே ஒன்றிணையும் சொல்கிற மாதிரி. ஸோ அது நடந்த முறையில் கிட்டத்தட்ட. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.